ஹலோ வெரி குட் மார்னிங். இது சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த vlog எல்லாமே சேர்த்து ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இது சண்டே வந்துட்டு ஃபிஷ் குழம்பு எடுத்த vlogகும் போட்டிருக்கேன் பாருங்கள். சாட்டர்டே வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு கேஎஸ்ஆரில் வந்து ரங்குட்சவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கான்செப்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 3 days அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டே மட்டும்தான் போயிருந்தோம். அங்கே ரொம்ப செமையாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த லிடியன் நாதஸ்வரமும் அவங்க சிஸ்டர், அவங்க பேர் அமிர்தவர்ஷினின்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே வந்து கான்சர்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மத்தபடி நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க. பிரியா பவானி சங்கர், ரியோ, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபேஸ் க்ளோ ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சாக்லேட் பேன் கேக் பண்ணியிருந்தேன். இதை எல்லாருக்குமே டிஃபனாக கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு வந்து இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்டைல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து மேட்டூர் ஸ்டைலில் வந்து செய்கிறது. இது எங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு சோம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது எல்லாமே மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி விட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இதில் விட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் செமையாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக வந்து அரிசி மாவு இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஷாலோ ஃப்ரை இதே மாதிரி பண்ணேன். ரொம்ப நல்லா டேஸ்டியாக வந்திருந்தது. இது வடித்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு லாஸ்ட்டாக தான் தாளிக்கணும். குழம்பு செஞ்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கடலெண்ணெய் விட்டு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் போட்டுட்டு அதில் விட்டால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ்டாக இந்த கல் வந்து ஆப்போசிட்டில் வீடு கட்டுறாங்க. ஸோ இந்த கல் பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு. இதெல்லாம் நாங்கள் வந்து சின்ன வயசில் விளையாடினது. எல்லாருமே நானும் என் சிஸ்டர், என் பையன் எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்போ என் தங்கச்சி வந்து அக்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் நான் உடனே ஆர்டர் பண்ண சொல்லிட்டேன். இது வச்சு சாப்பிட்டு இந்த டே இப்படி தான் முடிஞ்சது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பை பாய்.